Hi everyone, hope you all are doing good. And இன்னைக்கு ஜிலேபி ஒரு டிஃப்ரெண்ட் வேல ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். அண்ட் நீங்கள் என்ன சேனலுக்கு நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நியூ அப்டேட்ஸ் எல்லாம் வந்துடும். இன்றைக்கி கடலை பருப்பு வச்சு தாங்க நாங்கள் இன்றைக்கி ஜிலேபி ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக தான் இருக்க போகுது. நார்மலாகவே கோதுமை மா உளுந்து இதெல்லாம் வச்சு தாங்க ஜிலேபி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி கடலை பருப்பு வச்சு தான் ஜிலேபி ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஈஸி அண்ட் டேஸ்டி கூட டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். நாங்கள் எடுத்துக்கிற கடலை பருப்பு எல்லாம் நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபோர் டு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதில் வாட்டர் ஆட் பண்ணி ஓவர் நைட் அப்படின்னு சொன்னால் 7 to 8 hours மாதிரி நாங்கள் அதை வைக்கணும். நான் ஓவர் நைட் தான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஊறி வந்திருக்கிற. நாங்கள் 2 கப் போட்டேன்னு சொன்னால் ஒரு 3.5 கப் மாதிரி எங்களோட கடலை பருப்பெல்லாம் வந்திருக்கிறேன். இதை நான் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு நாங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து கொண்டிருக்கிறேன். பெட்டர் நல்லா வந்திருக்கிற, ஸ்மூத்தியாக வந்திருக்குது பெட்டர். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பெட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கோதுமை மா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எப்பயும் போல் எல்லா மெஷர்மெண்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தியான பெட்டராக சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கிற அந்த பேட்டர். நெக்ஸ்ட் உங்களுக்கு கலரிங் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஜிலேபி பேட்டரோட சரியான கன்சிஸ்டன்சி இது தாங்க. இந்த கன்சிஸ்டன்சி பேட்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் ஜிலேபி ஷாப்பில் வாங்குகிற போலவே நல்லா மொறுன்னு சொல்லி இருக்கிறதோட பொங்கி கூட வந்திருக்கும் நல்லா. நெக்ஸ்ட் ஜிலேபி புளிஞ்சு கொள்றதுக்கு நான் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் மிச்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கொள்றதால. பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னு சொன்னால் மில்க் பேக்கெட் ஆல்சோ எங்களுக்கு இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பைப்பிங் பேக் ஃபுல்லாக நான் இப்போ ஜிலேபி பேட்டரை போட்டுக்கொண்டாச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த பைப்பிங் பேக்கை கட்டிக்கொள்கிறேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் மிச்சம் பேசிக்காக இருக்கும். ஜிலேபி செய்யும் போது அந்த ஜிலேபி புளியும் போது பேட்டர் வடியாமல் இருக்கிறதுக்கு அண்ட் நீட்டாக இந்த வேலையை முடிக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால மிச்சம் ஈஸியாக ஜிலேபி செஞ்சு கொள்ளலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 கப் சுகர் தான் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து சுகர் சிரப்புக்காகத்தான். அண்ட் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே கப்பால் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சுகர் சிரப்பில் வந்து ஏதும் ஒரு பதம் கபி பதம் அப்படி ஏதும் இல்லை. அண்ட் வாசனைக்காக காடமம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். காடமம் பவுடர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுவே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 minutes மாதிரி நாங்கள் இதை நல்லா பாயில் பண்ணிக்கொள்ள வேணும். நெக்ஸ்ட் வந்து நான் saffron ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். saffron ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் அண்ட் கலரிங்காகத்தான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். saffron எல்லாம் ஆப்ஷனல் தான். எங்களுக்கு இந்த கலர் பத்தலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கலரிங் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்டெப்பில் வந்து நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் தாங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும் ஜிலேபி புளியறதுக்கு. பேன் சூடாகினதுக்கு அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் வந்து லோவாக ஆட் பண்ணிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஜிலேபி பிழிகிறதுக்கு லேஸாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் நல்லா ஹொட்டாகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஜிலேபி பிழிகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து சர்க்குலேஷன் வந்து ஒழுங்காகவே வராது. நீங்கள் அப்படி பழவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா வந்துடும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஜிலேபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து ஜிலேபியெல்லாம் அழகாகவே வராது. பாருங்கள் நல்லா 2 பக்கத்தையுமே நான் மாற்றி போட்டிக்கிறேன். நல்லா முறுமுறண்டு இருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஜிலேபியெல்லாம் எடுத்து நாங்கள் சூடாகிக்கிற எங்களோட சுகர் ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சுகர் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் சூடாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூடாக்கிக்கொள்ளணும். அப்போ தாங்க எங்களோட ஜிலேபிக்குள்ளெல்லாம் சுகர் ஸ்டெப் நல்லா இறங்கும். ஒரு 1 minute போல் இந்த ஜிலேபியெல்லாம் சுகர் ஸ்டெப்பில் இருந்தாவே போதும். ஓவராக ஊற தேவையில்லை. டிஃப்ரெண்ட் வேல செஞ்ச என்னோட டேஸ்டியான ஜிலேபி ரெடிங்க. உங்களுக்கு சூடாகவே கூட சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். இதே போல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் புது புது ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்றதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்டயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.